தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமென். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 28 முதல் 29 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருப்பலி என்பது கல்வாரி பலியினுடைய நினைவு. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா பலியினுடைய நினைவாக ஆண்டவர் இயேசுவே பலியாக மாறி இந்த உலகத்தின் பாவங்களுக்கு பரிகரித்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இஸ்ரேல் வழிபாட்டு முறையிலே பாவ பரிகார பலி முக்கிய இடம் பெற்றிருந்தது. குருக்களுக்காக, மக்களுக்காக, அரசர்களுக்காக என பல தரப்பட்டவர்களுக்கு பல்வேறு விதங்களில் பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டன. உதாரணமாக எரிபலி, பாவ பரிகார பலி, சமாதான பலி என வகைப்படுத்தலாம். இதில் பலியாக்கப்பட்ட விலங்கின் இரத்தம் தெளிக்கும் சடங்கு மிக முக்கியமானதாகும். பழைய ஏற்பாட்டின்படி இரத்தம் வாழ்வை கொண்டதாகவும் பாவங்களை போக்க வல்லமை உடையதாகவும் கருதப்பட்டது. லேவியர் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 11ஆவது இறைவார்த்தை. மேலும் விலங்கின் இரத்தம் பீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது, மக்கள் மேலும் தெளிக்கப்பட்டது. விடுதலை பயனுள் 29, 19 முதல் 21 முடிய உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இதன் பயனாக பலியாதல், இரத்தம் சிந்துதல், புனிதமடைதல், சுத்தமாக்கிக் கொள்ளுதல், ஏற்புடையவராதல் அனைத்தும் பலியினால், இரத்தம் சிந்துதலினால் நடக்கும் என ஏற்கப்பட்டது. புதிய ஏற்பாடானது கிறிஸ்துவின் மரணத்தை உன்னத பாவம் போக்கும் பலியாக காட்டுகின்றது. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆவது இறைவார்த்தை. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணுலகில் உள்ளவை மண்ணுலகில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கொலோசியர் 1:20. அவர் பலியாக படைத்த இரத்தமும் வெள்ளாட்டுக்கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கச் செய்தார். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 14. தொடர்ந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர், கிறிஸ்துவின் பலி சீனாய் உடன்படிக்கை விட மேலானது என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆகவே பாவம் போக்கும் பலியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலியை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற இந்த திருப்பலியிலே நாம் இணைகிற போது நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயமும் பரலோகத்தின் ஆசீரும் நிறைவாய் கிடைக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்று இறை அருளை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். ஜெபிப்போமாக. பாவிகளாக எங்களை மீட்க மனு உரு எடுத்து பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் ஜெயம் கொண்ட அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். ஜெயம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்பதற்கேற்ப எங்களுடைய எல்லா வெற்றிகளும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அன்பு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது.
நாங்கள் பயனற்றவர்களாக இருந்தாலும் உமது இரக்கம் எங்களை பயனுள்ளவர்களாக மாற்றுகிறது. நாங்கள் பலவீனர்களாக பாவத்தில் வீழ்ந்தாலும் உமது அருள் எங்களை பலப்படுத்தி பரிசுத்தமாக்குகிறது. அளவிட முடியாத உமது பேரன்பையும் இரக்கத்தையும் நினைத்து நெஞ்சுருகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, அந்த கனானிய பெண்ணினுடைய வேண்டுதல்களை கேட்டு அவருடைய மகளுக்கு குணத்தை நீர் கொடுத்ததைப் போல, அவருடைய விசுவாசத்தை எல்லோருக்கும் ஒரு அடையாளமாக நிலைநிறுத்தியதைப் போல, இந்த நாளிலும் கூட எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வாழ்வில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கொடைகளான உறவினர்களிடமும் இருக்கின்ற நோய் நொடிகளில் அவதைப்படுகிற ஒவ்வொருவரையும் இன்று தொட்டு சுகப்படுத்துவீராக. எங்களுடைய விசுவாசம் நிறைந்த ஜெபம் அவர்களுக்கு இன்று உதவுவதாக. நாங்கள் எந்நாளும் உம்முடைய தூய இரத்தத்திற்குள் அவர்களை ஒப்புக் கொடுத்து பாவ பரிகார பலியாக மாறிய உம்முடைய திரு இரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் சாபங்கள் முறிக்கப்படவும் அவர்களுடைய வாழ்விலே மீண்டும் வாழ்வு கட்டியெழுப்பப்படவும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்வு உம்மால் கட்டமைக்கப்பட இந்த நாளிலே நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். படைகளின் ஆண்டவரே, எங்களுக்காக எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கும் எதிரிகளோடு போராட விரைந்து இந்த நாளிலே வருவீராக. மனதிலே எழும் பயங்களை முறியடிப்பீராக. எதிர்காலம் குறித்த என் தேவையற்ற கலக்கங்களை காணாமல் போகச் செய்வீராக. உங்களை விடுவிக்கவும் உனக்கு உதவி செய்யவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என்னோடு தினம் பேசும் ஆண்டவரே, வலிமை வாய்ந்த வீரரைப் போல இன்று எங்களுக்கு துணையாக வந்தருளும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வளப்படுத்தியருளும். இழப்புகளால் சோர்ந்து போன எங்களை மீண்டும் கட்டி எழுப்பும். உமது திருமுக ஒளி எந்நாளும் என்னுடைய முகத்திலும் எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சியால் ஒளிரச் செய்யும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.